பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் வைத்து பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து வருகிறார். 10 சிறுபான்மையின மாணவர்களுக்கு தலா 36 லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகை ஆணையையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். பதிவுத்துறையில் 18 சேவைகளை உள்ளடக்கிய செயல் திட்டத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். சென்னை மந்தைவெளி பேருந்து நிலையத்தில் கட்டுமான பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது. தென் மாவட்டங்களின் வளர்ச்சியை மேம்படுத்தும் விதமாக தூத்துக்குடியில் கடந்த 4.5 வருடங்களில் பல்வேறு சிப்காட் தொழில் பூங்காக்கள் உருவாக்கப்பட்டு வின்ஃபாஸ்ட் ஆட்டோ இந்தியா பிரைவேட் லிமிடெட் போன்ற நிறுவனம் செயல்பட்டு வரும் நிலையில் செயற்கை நூற்பு இழை நிறுவனம், மின்னணு உற்பத்தி நிறுவனங்கள், விண்வெளி சாதன உற்பத்தி நிறுவனங்கள், கப்பல் கட்டுமான நிறுவனங்கள் ஆகியவை செயல்பட உள்ளது. மேலும் தூத்துக்குடி வ.உ.சி. துறைமுகம் விரிவாக்கம், விமான நிலையம் விரிவாக்கம், மதுரை தூத்துக்குடி தொழில் வழித்தடம் ஆகியவை வணிக தொடர்பை எளிதாக்குகிறது. இதன் தொடர்ச்சியாக தொழில் வளர்ச்சிக்கு புத்துயிரூட்டும் வகையில் தொழில் தேவைகளுக்காக தற்போது பயன்படுத்தப்பட்டு வரும் தாமிரபரணி ஆற்றின் நீருக்கு மாற்றாக ஒரு பிரம்மாண்ட முன்னெடுப்புதான் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்தில் நாளொன்றுக்கு 60 மில்லியன் லிட்டர் கொள்திறன் கொண்ட கடல் நீரை நன்னீராக்கும் திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அடிக்கல் நாட்டி சிறப்பிக்கப்படுகிறது. இத்திட்டமானது ரூபாய் 2292.38 கோடி மதிப்பீட்டில் சிப்காட் 40% பங்களிப்புடனும் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த IDE JWIL இன்ஃப்ரா மற்றும் விஷ்ணு சூர்யா ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ரா லிமிடெட் கூட்டமைப்பின் 60% பங்களிப்புடனும் ஹைபிரிட் ஆனுவிட்டி மாடல் முறையில் ஆலைக்கான பணிகள் மேற்கொள்ளப்படும். தாமிரபரணி ஆற்றின் நீரானது பொதுமக்களின் குடிநீர் தேவை மற்றும் விவசாயத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்படும். தூத்துக்குடியில் உள்ள தொழில் நிறுவனங்கள் மற்றும் வரும் காலங்களில் அமையவுள்ள நிறுவனங்களுக்கு தடையில்லா நீர் மேலாண்மையை உறுதி செய்திடும் இந்த மகத்தான திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி சிறப்பித்த திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான நன்றி. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார், என்ன தகவல்? பதிவுத்துறை சார்பாக காகிதமில்லா ஆவணப்பதிவு, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நேரடி வருகை இல்லாமலேயே ஆவணப்பதிவு, அதாவது நிலத்துடைய உரிமையாளர் அங்க நேரிலேயே வராமல் கூட ஆவணப்பதிவு செய்வதற்கான தானியங்கி பத்திர உருவாக்கம் மற்றும் மறு விற்பனையாகும் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு கட்டட களப்பணியின்றி ஆவணங்களை என்னைக்கு ரெஜிஸ்டர் பண்றாங்களோ அன்னைக்கே திரும்ப வழங்கும் திட்டம், சொத்து தொடர்பான பரிவர்த்தனைகளை எளிய முறையில் வில்லங்க சான்றிதழ் தேடுதல் உள்ளிட்ட 18 சேவைகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த துறையுடைய அமைச்சர் மூர்த்தி மற்றும் உயர் அதிகாரிகள் தினேஷ் ஆலிவர் பொன்ராஜ், பத்திரப்பதிவு IGR இருக்கக்கூடியவர் பங்கேற்றிருக்கிறார்கள். இதே போன்ற கிட்டத்தட்ட ஒரு 5 துறைகள் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலாவதாக பாத்தீங்கன்னா சட்டம், வளர்ச்சி மற்றும் சிறப்பு துறைகள் சார்பாக சென்னை மெட்ரோ ரயில் சொத்து மேலாண்மை நிறுவனம் சார்பாக 167 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மந்தைவெளி பேருந்து பணிமனை மற்றும் முனையத்தில் ஒருங்கிணைந்த பன்முக போக்குவரத்து மற்றும் வணிக வளாகத்திற்கான கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார் முதலமைச்சர். அதே போல சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பாக 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராஜீவ்காந்தி சாலை ஒக்கியம் மடுவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 4 வழி சாலை பாலத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்திருக்கிறார். அதே போல கால்நடை துறையிலும் 16 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன உறை விந்து வங்கி, கால்நடை மருத்துவமனை மற்றும் 4 கால்நடை மருந்தகங்கள் ஆகியவற்றையும் முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பங்கேற்றிருக்கிறார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் TNPSC மூலமாக 126 இளநிலை உதவியாளர் மற்றும் 96 தட்டச்சியர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். அதே போல BC MBC டிபார்ட்மெண்ட் சார்பாகவும், அதே போல தொழில் முதலீட்டு சார்பாக TRB ராஜா அமைச்சருடைய துறையின் சார்பாக இங்க பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் சிப்காட் தொழில் பூங்கா மற்றும் அதன் பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு தேவையான தண்ணீரை பாத்தீங்கன்னா கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் மூலமாக திறந்து வைக்கக்கூடிய நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்.